துளிர்த்த கோலை எடுத்துக்கொள். வாசிக்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 4வது நாளுக்காக ஜெபிக்கிறோம். துளிர்த்த கோலை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்த நல்ல தலைப்புக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில வறண்ட அந்த கோல் துளிர்க்கட்டும், பூ பூக்கட்டும், காய்களை பழங்களை கொடுத்து கனி தருகிற விருட்சங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்டோம், லேவியின் குடும்பத்தாரில் ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆமென். அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக இந்த நாள் வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். உடைய காய்ந்திருக்கிற கோல் துளிர்க்கும். ஆமென். பூ பூக்கும். ஹல்லேலூயா. வாதுமை பழங்களை கொடுக்கும். இந்த ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்தது. ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்து மற்ற கோத்திர பிதாக்களின் கோல் துளிர்க்கவில்லை. அங்கதான் ஒரு பியூட்டி. என்ன பியூட்டி அப்படின்னா, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண கோல் துளிர்க்குமா? கவனிங்க. ஒரு முருங்கை குச்சியை கீழே போட்டிருந்தா துளிர்க்காது. அதை அந்த மண்ணிலே புதைத்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாதான் துளிர்க்கும். பொதுவாக ஒரு குச்சி எங்கெங்க துளிர்க்கும்? பொதுவாக அந்த மண்ணில் ஊன்றி அதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினாதான் துளிர்க்கும். ஆனால் இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு கோலை தேவ சந்நிதிக்கு முன்பாக வைத்தபோது அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்தது. ஆமென். இது ஆக இந்த நாளிலே 4வது நாள் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில அதிசயங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. மீகா 2:7 இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம தியானிக்க போறோம். அது முதல் குறிப்பு. 2வது, ஸ்தோத்திரம், இந்த ஆரோனின் கோல் மாத்திரம் துளித்ததென்றால் ஆரோனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? சும்மா அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி வீசி விட மாட்டார் ஆண்டவர். ஆரோன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? நாம் எப்படி வாழும்போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஆமென். அப்போ இந்த வசனத்தின் பின்னணியை முதல் குறிப்பாக நாம் தியானிக்க போகிறோம். 2வது, 12 கோத்திர பிதாக்களில் லேவி கோத்திரனாகிய இந்த ஆரோனின் கோல் மாத்திரம் எப்படி துளிர்த்தது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். நமக்கு இப்படிப்பட்ட துளிர்த்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. கவனிங்க. இங்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, மோசே ஆரோனுக்கு விரோதமாக சமஸ்த இஸ்ரவேலிலே 3 பேர் விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்கள் யார் என்றால் கோராகு, தாத்தான், அபிராம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு கோராகு, அபிராம், தாத்தான் 3 பேரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். நல்ல கவனிங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மோசே, ஆரோன். அவர்களுக்கு விரோதமாக திடீரென்று இந்த 3 பேரும் எழும்பி மோசேயும் ஆரோனையும் குற்றப்படுத்துறாங்க. என்ன குற்றப்படுத்துறாங்கன்னா, நீங்க ரொம்ப சர்வாதிகாரம் படைத்து இத்தனை ஜனங்களை நீங்க ஆளுகை செய்கிறீங்க என்று சொல்லி வீண் பழி சுமத்துறாங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
என்னாகமம் 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக, கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். யாரை பார்த்து கேட்குறாங்க? மோசேயும் ஆரோனையும் பார்த்து இவங்க கேட்குற கேள்வி என்ன? கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துறீங்களே, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. கவனிங்க, அந்த 3 பேர் எழும்பி அழைக்கப்பட்ட மோசேக்கும் ஆரோதனுக்கும் விரோதமாக எழும்பும்போது தேவனுடைய கோபம் பற்றி பிடித்தது. பற்றி பிடித்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த 3 குடும்பங்களும் அப்படியே பூமியை பிளந்து, பூமி தன் வாயை பிளந்து விழுங்கி போட்டது. இவர்களையும் இவர்கள் பொருட்கள் எல்லா மனிதரையும் விழுங்கி போட்டு அந்த சாபத்தை இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து நீக்கி போட்டார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, சபையிலே கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வந்து 250 பேரை பட்சித்து போட்டது. அந்த வசனத்தை வாசிங்க. 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 16:35. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேர் இறந்து போனார்கள். 3 குடும்பத்தார் எல்லாரும் இழந்து போனார்கள். மட்டுமல்ல, 14,700 பேர் மாண்டார்கள். அந்த வசனத்தை வாசித்து சுருக்கமாக இதன் பின்னணியை மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகவும் 16:49 வாசிக்க கேட்போம். கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 14,700 பேர் மாண்டார்கள். 250 பேர் மாண்டார்கள். இந்த குடும்பத்தின் 3 குடும்பத்தின் பொருட்கள் எல்லா மனிதர்களும் செத்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய அழிவு. நல்ல கவனிங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்துல போதக பிதாக்கள் மாத்திரம் உயர்ந்தவர் அல்ல, எல்லாரும் சரிக்கு சமம். ஆமென். எல்லாரும் நாம் எப்படி இருக்கோம்? ராஜரீக கூட்டத்தாரா இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் சோத்திரம், மோசே ஆரோன் மாத்திரமல்ல, அனைவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் நாம் ஒவ்வொருவரும். அல்லேலூயா. போதகர் மாத்திரம் அல்ல, சுவிசேஷ அந்த கடமை எல்லாருக்கும் இருக்குங்க. ஆசாரிய கூட்டம். மோசேக்கு ஆரோனுக்கு எதிராய் முறுமுறுத்தவர்களை தேவன் அழித்து போட்டார். ஆரோனின் அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் எல்லார் கோளும் துளிர்க்கிறாங்க. நம்முடைய கோல் துளிர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் அதிசயம். அது பூமியிலே புதைக்கப்படல, தண்ணி ஊற்றல, காய்ந்த கோல். 12 கோத்திரத்தின் கோள்கள் இருந்தது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்ததென்றால் அது அதிசயம் தானே? ஆமென். அது அற்புதம் தானே? இந்த காலை வேளையில நம்முடைய கோல் துளிர்க்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்படிப்பட்ட அழிவு வந்தபோது பக்தன் மோசே ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறார். வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் முறுமுறுத்தது உண்மைதான், அவங்களை அழிக்காதீங்கன்னு சொல்லி. எவ்வளோ நல்ல உள்ளம் மோசேக்கு. ஆமென். நமக்கு எதிராய் பலர் எழும்பலாம், ஒரு நாள் அவங்கள பகைக்காதீங்க, அவர்களுக்காக
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு அழைக்கிறது. அல்லேலூயா. அது மோசேக்கு இருந்த ஃபாதர்ஸ் ஹார்ட், ஒரு தகப்பனின் இருதயம். உங்கள் பிள்ளைங்க தவறு செய்வாங்க, ஆனால் தவறு செஞ்சனால வீட்டை விட்டு துரத்திடுவோமா? அவங்கள மன்னித்து மறந்து, அவங்க தவறுகளெல்லாம் மறந்து, வீட்டில் எத்தனை வருஷம் வச்சுருக்குறோம், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தானே? நம்மளும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம். நம்மளை துரத்தி விட்டாங்களா நம்ம பேரண்ட்ஸ், எல்லாம் மன்னித்து மறந்து. அதான் ஃபாதர்ஸ் ஹார்ட், ஒரு தகப்பனின் இருதயம் நம்ம எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தலைவராக மாற்றுவார். அல்லேலூயா. ஆக உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை மனதார மன்னிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், மன்னிப்பதை போல சிறந்த வெகுமதி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னா, அவங்கள அப்படியே மன்னிச்சிடுறது. ஆமென். இல்லை இப்படி நடந்தால் தான் நீ எனக்கு வேணும், இப்படி செய்யலைன்னா எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு நிபந்தனையின்றி அப்படி மன்னித்து பாருங்கள், உங்கள் இருதயமும் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படி மோசே ஜெபித்த போது கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுக்கிறார். பக்தன் மோசேயின் ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புவாருங்க. அப்போ இவ்வளோ பேர் அழிஞ்சிட்டாங்களே ஆண்டவரே, 250 பேர் அழிஞ்சிட்டாங்க, 14,700 பேர் அழிஞ்சிட்டாங்க. அந்த 3 குடும்பத்தையும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது என்று சொல்லி மோசே ஜெபத்தை கேட்டு ஒரு திட்டத்தை வகுக்கிறார். வகுத்து சொல்றாரு 17ஆம் அதிகாரத்தில் அந்த திட்டத்தை பக்தன் மோசேயிடம் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 17ஆம் அதிகாரம் 1-2. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பேரை எழுதுவாயாக. 3 வசனம் வாசி. லேவியினுடைய கோளின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். ஆண்டவர் போட்ட திட்டம் அழிவு வரக்கூடாதுன்னு சொல்றதானே? அப்ப நான் ஒரு திட்டம் சொல்றேன், அதன்படி செய் அப்படின்னு சொல்லி இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆரோன் யார், மோசே யார் என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் என்பதை ஆண்டவரே திட்டம் வகுக்கிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொல்லியிருக்கு. உத்தம ஜீவியம், அவரை தேடுவது, அது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வந்து குடும்பமாய் தேடுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நான் மனதார பலிபடுத்த உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு நன்மைகளை செய்வார். உத்தமமாய் அவரை பின்பற்றி அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை துடிப்பு என்ன என்பதை அறிய வந்திருக்கிறாய். சத்திய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரியமானவர்களே. ஆமென். ஆக ஆண்டவர் பார்க்கிறார், ஆரோனுக்கும் மற்ற 11 கோத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். என் ஜனம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனை எப்படி குற்றம் சாட்டலாம்? ஆண்டவர் பார்த்தீங்களா, முறுமுறுக்கிற கேட்கிறாருங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு எதிராய் ஒரு சிலர் வீட்டிலே முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். நீங்க இங்க வரல, கர்த்தரே உங்களை ஆண்டவரை தேட வைத்து உங்கள் கோலை துளிர்க்க கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே கர்த்தரே உங்களை அழைத்து வந்து உங்கள் கோலை துளிர்க்க செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆரோனின் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். கவனிங்க, இந்த 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், என்னை விட்டு. இப்ப யாருக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க? மோசேக்கும் அவங்களுக்கு எதிராக தானே, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கலே.
அவர்கள் உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, எனக்கு விரோதமாகவே முறுமுறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த திட்டத்தை வகுத்து, ஆமென், ஆரோன் யார், அவனுடைய அழைப்பு என்ன என்பதை காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அல்லேலூயா. 12 கோள்களும் கொண்டு வரப்பட்டது. தேவ சந்நிதியின் முன்பாக அந்த கோள்களை ஆண்டவர் வைக்க சொன்னார், வைத்தார். ஒரே இரவில் அற்புதம் நடந்தது. ஆமென், அல்லேலூயா. ஒரே இரவில் உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது, நான் என்ன செய்வேன், யாரிடத்துல போய் உதவி செய்வேன்? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஒரே இரவில் ஆரோனுடைய கோலை துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து அதிசயங்களை காண செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை செம்மையாய் நடக்கிறவனுக்கு நன்மை செய்யாதோ? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது பார்க்கிறது ரொம்ப முக்கியம். ஆகவே தான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஆழ் மனதிலே பதிந்து 30, 60, 100 பலன் தருவதாக. அல்லேலூயா. இந்த கோள்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரே நாள் இரவிலே துளிர்க்க செய்கிறார். 8ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம இப்படிப்பட்ட பழங்களை கொடுப்போம் என்றால், யோவான் 15:5 வாசிக்கலாம். இந்த பழங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். அப்போ எப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, யோவான் 15:5 வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அழகா உதாரணம் சொல்ல இருப்பார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ கொடிகள் செடியோடு இணைந்திருந்தாதான் அது பூ பூக்கும், காய்க்கும், பழங்களை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமா? கர்த்தரோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. திருச்சபையோடு இணைந்திருங்க. அவனுடைய வார்த்தையை கேட்பதில் தவறாமல் வாருங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவரோடு இணைப்பு எனக்கு வேணும். தட் இஸ் எனஃப். அது போதும் எனக்கு. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த மிகுந்த கனி கொடுக்கிற அனுபவம், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்கு என்ன கிடைக்குமா? 15:8. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய கனிகள் நிறைந்த வாழ்க்கை, நம்மை படைத்ததற்காக பிதா மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தோட்டக்காரனை கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு செடியா கவனிச்சுட்டு வருவான். அந்த செடிகள் கனிகள் நிறைந்து இருந்தா அவன் கஷ்டப்பட்டு அந்த நாட்டின செடிகளை நினைக்கும் போது மனதார மகிழ்ச்சி அடைவான். ஆமென். ஒரு மரத்துல கனிகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப துக்கப்படுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நட்டு இதற்கு தினமுந்தோறும் தண்ணீர் ஊற்றி இதுக்கு உரங்களை போட்டேனே, கனி கொடுக்கலையேன்னு சொல்லி எவ்வளோ துக்கம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். நாம் அதிக கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவார். ஆமென். எனக்கும் சீஷராய். ட்ரினிட்டி அங்கே வருது பார்த்தீங்களா? நம்ம எப்பவும் மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு சத்தியத்தை தியானிக்கும் போது அந்த திருத்துவம் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு அநேக திருத்துவத்தை மறுதளிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒவ்வொரு வசனம் தியானிக்கும் போது இப்படி பல கண்ணோட்டத்தில் நம்ம தியானித்தால் நம்முடைய உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையிலே அகமகிழும். ஆமென். இப்படி பழங்களை கொடுக்க நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த ஆரோன்
கர்த்தரோடு இணைந்திருந்தான். ஆமென். ஆகவே தான் இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மட்டுமல்ல, இவன் கர்த்தரோடு இணைந்திருந்தனால தான் இவன் கோலை மாத்திரம் கர்த்தர் துளிர்க்க செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆரோனின் அந்த பிரதான ஆசாரியனின் அந்த வஸ்திரத்தில் மார்பதக்கத்தில் எத்தனை கற்கள் இருந்தது? 12 கற்கள். அப்ப இருதயத்தில் தேவ ஜனங்களை சுமக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய ஆசாரியத்தின் அந்த சோத்திரம் தோள்பட்டையில் இருந்த கோமேதக கற்களில் இந்த பக்கம் 6 கோத்திரம் அது பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த பக்கம் 6 கோத்திர பெயர்கள் கோமேதக கற்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்போ தேவ ஜனங்களை அந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் சுமக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. விசுவாச மக்களுடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு விசாரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்படி இருந்தா நம்முடைய கோல் துளிர்க்கும், சும்மா துளிர்க்காது. இந்த ஆரோன் பிரதான ஆசாரியனா இருந்தான், தேவ ஜனங்களுடைய பாரத்தை சுமந்தான். அல்லேலூயா. மட்டுமல்ல, இவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். வாசிங்க யாத்திராகமம் 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா. மோசே மட்டும் கையை தூக்கிட்டு இருக்கிறப்ப அந்த யுத்தத்தில் யோசுவா ஜெயிக்கிறார். எவ்வளவு நேரம் கையை தூக்கிட்டு இருக்க முடியும்? இந்த கை இப்படியே தூக்கிட்டு இருந்தாதான் அந்த வெற்றி கிடைக்கும், கண்டினியூஸ் ஆகும். அப்போ ஆரோன் ஒரு சைடு பிடிக்கிறாரு, ஜெபத்தில் தாங்குறார். ஊர் என்பவர் ஒரு சைடில் தாங்கி தொடர்ந்து நீங்கள் கையை உயர்த்தி பிடிங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஊழியத்தில் ஜெப உதவி மிக இன்றியமையாத உதவி. அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஊழியத்தில் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆடியன்ஸாக இருந்துடக்கூடாது. ஆடியன்ஸ் பாருங்கள், வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் ஏற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆரோன் மோசேக்கு வலதுகையாக இருந்தான். அப்படி யாரெல்லாம் இந்த ஊழியத்துக்கு இருக்கிறீங்களோ உங்கள் கோல் துளிர்க்கும். ஆமென். அதான் சத்தியம். சும்மா கோல் துளிர்க்காதுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவ ஜனங்களின் பாரத்தை தோளிலே சுமக்கிறவர்களா, இருதயத்திலே சுமக்கிறவர்களா இருப்பார்கள். ஊழியத்தில் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். கடைசியாக ஒரு குறிப்பு, 106ஆம் சங்கீதம். இந்த ஆரோன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதற்கு மிக சிறந்த ஒரு ஆமென் வசனத்தை அங்கே சங்கீதக்காரன் பதிவு செய்கிறான். சங்கீதம் 106:16 வாசிக்க கேட்போம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இந்த இடத்துல மிக அருமையான ஒரு அடைமொழியை சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்து கொண்டால், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 4ஆம் நாள் வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய கோலும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார். ஆமென். அப்படி துளிர்க்கும் போது கண்டிப்பா பொறாமைப்படுவாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஜெலஸ். பொறாமையோ வென்றால் அதற்கு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பொறாமைய, கோபத்தை கண்டுபிடிச்சிடலாங்க, ஆனா பொறாமையை கண்டுபிடிக்கவே முடியாது. பொறாமை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். வெளியே தெரியாது. பொறாமைக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பிற மனிதனின் அந்த மகிழ்ச்சியை இந்த மனிதன் துக்கப்படுவான். அதான் பொறாமை. பிற மனிதன் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆமா, அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே, அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா இந்த மனசு ஏத்துக்காது. ஆரோன் உயர்ந்திருந்தான் சமஸ்த இஸ்ரவேலில. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன். ஆனா தேவ ஜனங்களுக்கு பிடிக்கல. சோத்திரம். இந்த காலை வேளையில நம்ம இருதயத்தை நாம் பொறாமை இல்லாமல் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது பாஸ்டர் நீங்க கேட்கலாம், பாஸ்டர் பொறாம மற்றவங்க என் மேல படுறாங்க, அது எப்படி அதை தடுக்கவே முடியாது. நம்முடைய உத்தம குணத்தை நாம் காத்து கொண்டால் பொறாமையோ பில்லி சுனியமோ மாந்திரிகமோ தேவன் நம்மை அணுக விடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். தேவை பரிசுத்தமான ஜீவியம். ஆரோன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அவன் சந்ததி சந்ததியாய் தேவனை சேவித்தார்கள். விளைவு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். என்ன பிரமாணம் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை சுருக்கமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த துளிர்த்த கோலை அந்த நாள் மட்டும் காமிக்கல, சமஸ்த இஸ்ரவேலும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் ஆரோனின் துளிர்த்த கோலை உள்ள வச்சு உடன்படிக்கை பட்டி திறந்து பார்க்கறப்பெல்லாம் அந்த ஆசாரியனுக்கு ஞாபகம் வரணுமா, ஆரோனின் துளிர்த்த கோலை எதற்கு இந்த உடன்படிக்கை பட்டில வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஓ என் ஜனங்களுக்கு ஒரு விரோதமா ஒருத்தர் கூட முறுமுறுக்கவே கூடாது. அல்லேலூயா, அது அடையாளமாகவே ஆண்டவர் மாற்றி விட்டார். அந்த துளிர்த்த கோல் ஒரு நாளைக்கு தானே துளிர்த்து இருக்கணும். மரம்னா லைஃப் இருக்கு, கொஞ்ச நாள்ல அது பட்டு போயிடும். ஆனா அந்த துளிர்த்த கோல் உள்ள பூ பூப்பது, காய் காய்த்தது, பழங்களை கொடுத்தது, அது நிரந்தரமா ஆண்டவர் வச்சிட்டார். அல்லேலூயா, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு பழம் இன்னைக்கு வச்சிருந்து நாளைக்கு வச்சாலே பாத்தீங்கன்னா அது அழுகி ஒரு மாதிரி ஆயிருது. இது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கெடாத ஒரு பூவா இருந்தது. வருஷங்கள் ஆனாலும் அழுகி போகாத பழமாய் மாற்றினார் என்றால் ஆரோனுடைய கோல் எத்தனை விசேஷமானது. ஆமென். நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்றோம், புதிய ஏற்பாட்டிலையும் வந்திருக்குது. எபிரேயர் 9:4 இருக்கு புதிய ஏற்பாட்டில். இந்த காலைவெளியில கர்த்தருக்கு பிரியமாய் உத்தம ஜீவியம் வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தனாய் நாம் வாழும்போது, தேவனால் நடத்தப்படும் போது, தேவ ஜனங்களுடைய பாரத்தை நாம் சுமக்கும் போது, தேவனுடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் போது நம்முடைய கோல் துளிர்க்கும். ஆமென். எவ்வளோ எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. இப்ப நம்ம வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது. உத்தமனாய் வாழ வேண்டும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த சந்ததியாய் தேவ ஜனங்களின் பாரங்களை சுமக்கிறவர்களாய், ஊழியனுக்கு கை கொடுக்கிறவனாய் நாம் இருக்கும்போது கண்டிப்பா நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரோனின் துளிர்த்த கோல் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எடுத்துக்கொள். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். சொல்லுவோம், தண்ணீரை இரத்தமா, வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை அதிசயங்களை காண பண்ணுவா. உன் துளிர்த்த கோலை எடுத்துக்கொள். ஆமென். அருகில் இருக்கிறார். உனக்கு விரோதமான முறுமுறுப்பை கர்த்தர் அடக்கி போடுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 4வது நாளுக்காக செபிக்கிறோம். ஆரோனின் துளிர்த்த கோலை சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக மோசே எடுத்து காண்பித்து ஆரோனின் பேரை பெருமைப்படுத்தினீரப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாங்கள் சுவாமி. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும். நாங்களும் உத்தமமாய் நடக்கணும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் சுவாமி. தேவ ஜனங்களின் பாரங்களை அறிந்து அவர்களுக்காக உதவி செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியத்தில்
ஜெப உதவி செய்து ஊழியத்தில் ஊழியரை ஆண்டவரே நாங்கள் தாங்க கிருபை செய்வீராக. ஊழியத்தை எவ்விதத்திலும் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.